ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து புதன்கிழமை. மீன் குழம்பு, நண்டு குழம்பு ரெண்டும் வச்சுருக்கேன். ஆனால் என்னோடய வீடியோவில் வந்து முன்னாடியே நான் நண்டு குழம்பு, மீன் குழம்பு எல்லாம் போட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி உங்களோட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம மூஞ்சியை காட்டி வீடியோ போடுறதுக்கு இந்த மாதிரி மீன் குழம்பு, நண்டு குழம்பு அப்படியே வைக்கிறத காமிச்சிக்கிட்டே இன்றைக்கி என்னென்ன எனக்கு நடந்துச்சோ அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணியாச்சு. மாங்காய், பரங்கிக்காயும் கட் பண்ணியாச்சு. இந்த பரங்கிக்காய் மாங்காய்லாம் எதில் போட போகிறேன்னா நண்டு குழம்புல போட போகிறேன். எப்போவுமே நான் வந்து இறால் குழம்புனா சொரைக்காய் போடுவேன், நண்டு குழம்புனா பரங்கிக்காய் போடுவேன். அதாவது இருந்துச்சுன்னா கிடச்சிதுன்னா. ஓகேவா? இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, ஒரு அம்மா நான் மீன் வாங்கிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கப்ப கொஞ்சம் நிறுத்துங்க மேடம் கேட்டுச்சு. என்ன அப்படின்னு என்னை கொண்டே அங்கே இறக்கி விடுங்கன்னுச்சு. சரின்னு ஏற்றிட்டு வந்து கொஞ்சம் தூரத்தில் இறங்கிட்டாங்க. பார்த்தா வீட்டு வேலை செய்கிறவங்க மாதிரி இருந்துச்சு. மணி 9:15 ஆயிடுச்சு அப்படின்னு புலம்பிகிட்டே பாவம் இறங்கி ஓடினாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம் சொல்லிட்டு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் வந்து என்கிட்ட 2 வீலர் இருக்குது. தங்கச்சி ஒரு 2 வீலர் கொடுத்துருக்கா. நான் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் எனக்கு சென்னையில் வந்து முன்னாடியெல்லாம் வந்து 2 வீலரில் போகிறதுக்கு பயம். தங்கச்சி வீட்டுக்கு போவேன், என்னோடய வீட்டுக்கு வருவேன், அவ்வளோதான். நான் அந்த 2 வீலரை யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாப்லாம் போகிறதுனா போக மாட்டேன், ஆட்டோவில் தான் போய் பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அதுக்கப்புறம் எங்கே போகிறதுனாலும் பஸ் ஏறி போயிடுவேன். அப்போ வந்து எனக்கு அந்த பெருங்குளத்தூரில் இறங்கி வர்றப்ப அப்போ வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஆட்டோ, இப்போ வந்து 120 ரூபா ஆட்டோ கேட்குறாங்க. அப்போ தோணும் எனக்கு, ஐயோ யாராவது நம்ம ஃப்ளோரில் உள்ள பிள்ளைங்க யாராவது 2 வீலரில் போக மாட்டாங்களா, நம்ம அப்படியே ஏறிட்டு வந்துடலாமே அப்படின்னு மனசுக்குள்ளே தோணும். காசு இல்லாமல் இல்லை, இருந்தாலும் எதுக்கு வேஸ்ட்டாக இவ்வளோ தூரத்துக்கு போய் 120 ரூபா தண்டமாக கொடுக்குறோமே அப்படின்னு தோணும். அப்போ வந்து நான் பார்ப்பேன் சுற்றி யாராவது நம்மளுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க ஏதாவது 2 வீலர் வச்சுட்டு போயிட்டுருக்காங்களா அப்படின்னு. அப்புறம் ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி நான் யார் பின்னாடியும் ஏறி வரவே இல்லை, யாருமே கண்ணிலையும் படலை. சரின்னா ஆட்டோ வச்சுட்டு வந்துடுவேன். அப்போல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஐயோ நம்மளுக்கு யாருமே கொண்டே விடுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு. இப்போ வந்து கொண்டு போய் நல்லா ஜம்முன்னு பெருங்குளத்தூரில் பஸ் ஸ்டாப்பில் ஸ்டாண்டெல்லாம் இருக்குது, அங்கே கொண்டே போட்டுட்டு இப்போ நான் பஸ் ஏறிடுறேன். இப்போ நல்லா பழகிட்டேன். எனக்கு 2 வீலரில் எனக்கு பெருங்குளத்தூர் வரைக்கும் போகிறதுக்கும் நல்ல வழி தெரியுது. சிம்பிள் தான், பட்டு முன்னாடி எனக்கு ஒன்றும் புரியல, இப்போ எல்லாம் நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை உங்கள்கிட்ட இன்னைக்கு காலையிலே அந்த அம்மாவுக்கு நான் லிஃப்ட் கொடுத்து அதை கொண்டாந்து இறக்கி விட்டது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்பாடா, இன்னைக்கு காலையிலே யாரோ ஒருத்தருக்கு உதவி செஞ்சுருக்கோங்கிறது எனக்கு அவ்வளோ மனசுக்கு அப்படி ஒரு நிறைவாக இருந்துச்சு. இன்னைக்கு ஸ்டார்டிங் காலையில் ஒரு திருப்தியான ஒரு ஸ்டார்ட். ஓகேவா? இப்போ வந்து நண்டு குழம்பையும் மீன் குழம்பையும் 2 அடுப்பில் ஒரே டைமில் 2 எண்ணெய் சட்டியை போட்டு எண்ணெயை ஊற்றி கறி வடகம், அதாவது தாளிப்பு வடகம் போட்டாச்சு. வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா 2யும் வெடிச்சிட்டு இருக்கட்டும். வெடித்தோன்னே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் அதுக்கு பாதி, இதுலேயும் அதே மாதிரி ஒரு 2-3 பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து கல் உப்பு சேர்த்து வதக்க வேண்டியதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வதங்கிட்டு இருக்கட்டும். இன்னைக்கு வந்து வேற என்ன நடந்துச்சு, கொஞ்ச நாள் இது வதங்கிட்டு இருக்கப்பே என் பொண்ணு ஃபோனில் கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தா, வேறு ஃபோனில் தான். அந்த டைமில் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். தக்காளி போட்டாச்சு, தக்காளியும் மூடி வச்சு வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்க்குறப்ப பார்த்தா வீடியோவில் தக்காளி போட்டு பார்ட்ட காணும். சரி ரைட்டு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு தக்காளி போட்டு நல்லா மூடி வச்சு வதக்கிட்டு, இப்போது மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு. நான் எப்போவுமே மிளகாவும் மல்லியும் வந்து சம அளவு தான் போடுவேன் மீன் குழம்புக்கு. ஆனால் இப்போ வேறு வழி இல்லை, காரம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு முன்னாடியிலேருந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருக்கேன். கடையில் வாங்கின மிளகாத்தூள், நான் மிளகா வாங்கி அரைச்சிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் கடையில் மிளகாத்தூள் இப்போல்லாம் பாருங்கள், நான் காய வைக்க இங்கே இட வசதி இல்லை, அதனால மிளகாத்தூள்லாம் நான் வாங்கிக்கிறேன். அதனால தான் மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் மல்லித்தூள் 2 ஸ்பூனும் போட்டிருக்கேன். இப்போ புளி தண்ணி 2 குழம்புக்கும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன், இதுக்கு பாதியை ஊற்றிட்டேன்.
நல்லா கொதிக்க விட வேண்டியதுதான். பொண்ணுகிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருந்தேன்னா அதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிட்டு ஏதோ பண்ணிட்டேன் நானு. பட் பரவாயில்ல, மீன் குழம்பு தான் எப்ப பார்த்தாலும் வச்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்ப 2 சின்ன கரண்டியால 2 கரண்டி தேங்காய் போட்டிருக்கேன். சின்னதுன்னா ரொம்ப சின்னது, இந்த மோர்லாம் யூஸ் பண்றதுக்கு குட்டியா ஒரு கரண்டி வாங்கிட்டு இருந்தேன். அந்த கரண்டியால அதாவது ஒரு 3 ஸ்பூன் இருக்கும்னு வச்சுக்கலாம். ஸ்பூனால போட்டிங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ அங்கேயும் அந்த சட்டியிலையும் இது தக்காளி வதங்கிடுச்சு. அதுலேயும் மஞ்சத்தூள், இதுக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூளும் போட போகிறேன். நண்டு வந்து செம்மையா நல்ல ஒரு புது நண்டா இருந்துச்சு. 2 நண்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நிறைய நண்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, கொலஸ்ட்ரால்ங்கிறாங்களா, அதனால சரி டேஸ்ட்டுக்கு ஆளுக்கு ஒரு நண்டு, அவ்வளோதான். இப்போ புளி மிச்சம் இருந்ததை அதில் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் வந்து நிறைய ஜாமான் பாருங்களேன், பிளாஸ்டிக் கவர்லேருந்து அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சு அப்படி அப்படியே எடுத்து போட்டுட்டு இருக்கேன் இல்லையா. அதுக்கெல்லாம் டப்பா வாங்கி போடுன்னு என் பையன் சொல்லிட்டு இருக்கான். சரி அப்படியே நம்ம இங்கே மாங்காயை போட்டுருவோம் பேசிட்டு. மாங்காயை போட்டாச்சு. மீனையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். கவரில் வச்சு நான் பாருங்க, கறிவடகம், வெந்தயம் எல்லாமே கவரில் வச்சு தான் போடுவேன், ஜீரகம் எல்லாமே. அது ஏன்னாக்கா எனக்கு டப்பா வாங்கி வச்சு இப்போ இடம் ஒன்றும் கிச்சன்லாம் நான் அரேஞ்ச் பண்ணல, எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணல, ஒன்றுமே செய்யலை. அதனால அப்படியே கவரில் வச்சுக்கிட்டே கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கையில் கொட்டி போடுறேன். தேங்காவை அங்கேயும் ஒரு 3 ஸ்பூன் போட்டு அப்படியே மிக்ஸி எல்லாம் ஜார்லாம் கழுவி ஊற்றி அதை கொதிக்க விட்டுடலாம். நண்டு குழம்பு அது. ஆனால் மிளகாத்தூள் மல்லித்தூளை வந்து என்னால் கவரில் வச்சு போட்டு பார்த்தேன். அதையும் என்ன பண்ணுவேன்னா, அப்படி கொட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்பூனை பிடிச்சிட்டு கொட்டுவேன், ஆனால் டபக்குன்னு கொட்டி போயிடும். அதனால அதுக்கு மட்டும் இந்த மாதிரி சும்மா சீப்பாக ஒரு 2-3 டப்பா வாங்கி வச்சு அதில் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 4 மந்த்ஸ் கழிச்சு நம்ம வந்து நீட்டாக இதெல்லாம் டப்பாலாம் வாங்கி, டப்பா வாங்கக்கூடாது, பாட்டிலாக வாங்கி எல்லாத்தையும் கிச்சன்லாம் அரேஞ்ச் பண்ணணும். இது வந்து முன்னாடியே நம்ம பரங்கிக்காய் இதில் போட்டுருவோம். ஏன்னா பரங்கிக்காய் கொஞ்சம் வேகணும், மாங்காய் வந்து சட்டுன்னு வெந்துடும். அதனால பரங்கிக்காவை கொஞ்சம் முன்னாடியே போட்டு கொதிக்க விட்டுடலாம். நண்டு குழம்புல நீங்கள் பரங்கிக்காய் போட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் நண்டு குழம்புனாலே பரங்கிக்காய் வந்து தேடுவேன், வாங்கி எப்படியாவது பரங்கிக்காவை போட்டுடணும். மீன் குழம்புனா மாங்காயை தேடுவேன். ஆனால் நண்டு குழம்புக்கும் மாங்காய் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பரங்கிக்காவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி இறாலோட வந்து வாழைக்காவை போட்டு வறுத்தீங்கன்னா வாழைக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சானே தெரியல, எல்லாம் எங்கள் மக்கள் சொல்லி கொடுத்தது அப்படியே நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். பரங்கிக்காயோட குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டு எல்லாம் நம்ம ஃப்ரெண்டு தான். அவங்க வந்து ஜன்னலை திறந்து வச்சிருந்தேன், ஏன்னா என் பொண்ணு பேசிட்டு இருந்தாலா, எக்ஸாஸ்ட் போடாம ஜன்னல் திறந்து வச்சிருந்தேன். வந்து என்ன ஐயோ செம வாசமா வருது அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, மீன் குழம்பும் நண்டு குழம்பும் வாங்கி, நண்டும் குழம்பும் கொதிச்சிட்டு இருக்கு, அதான் வாசம் வருது அப்படின்னு சொன்னேன். அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. சரி, நம்ம அடுத்தது இப்ப இதுல நண்டையும் மாங்காயும் போட வேண்டியதுதான். 2 மாங்காய் துண்டு தான் வெட்டி வச்சிருக்கேன். இந்த நண்டை ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். இதுக்கு நிறைய இப்போ காய் நிறைய போட்டதால குழம்பு கம்மியா இருக்கு. அதுக்கு மேல நிறைய மாங்காய்லாம் போட்டா அப்படியே ஒரு மாதிரி குழம்பே இல்லாத மாதிரி எல்லாம் இதாயிடும். அதனால சும்மா ஆசைக்கு 2 மாங்காய். ஆசைக்கு இல்லை, வாசமும் நல்லா இருக்கும். நீங்க மாங்காய் போட்டு நண்டு குழம்பு, எந்த குழம்பா, ஆள் குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே நீங்க மாங்காய் வந்து போட்டு வச்சீங்கன்னா அந்த குழம்போட வாசமே வந்து நல்லா இருக்கும். அதுக்காக தான் அந்த மாங்காய் போடுறது. பாருங்க, நண்டு வந்து நல்ல நண்டு, 2 நண்டு தான் 1/2 கிலோக்கு. என்ன விலை ஞாபகம் இல்லை, 660 நினைக்கிறேன் நண்டு. மீன் வந்து ஏதோ 400 சம்திங். இது மீன் வந்து 1/4 கிலோ, குட்டி மீனா ஒரே ஒரு மீன் தான் வாங்கிட்டு வந்தேன். சரி போதும், எங்க 2 பேருக்கு தாராளமா போதும். 2 குழம்பும் வச்சு முடிச்சாச்சு. சாதம் அப்படியே சுட சுட எடுத்து தட்டில் போட்டு அப்படியே நண்டோட உடம்பு பகுதியை 1 போட்டு, காலு 2 போட்டு, பரங்கிக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு குழம்ப கொஞ்சம் ஊற்றிக்கலாம்.
குழம்பு இன்னும் ஊற்றலை. குழம்பு ஊற்றுனதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு பார்க்கணும். செம சூடாக இருக்குது, குழம்பும் சூடாக இருக்குது, ரைஸும் சூடாக இருக்குது. குழம்பு ஊற்றியாச்சு. இப்போ இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு மீன் குழம்பு காட்ட முடியாது என்னால். அதனால் மீன் குழம்பையும் ஒரு சைடு நான் அப்படியே ஊற்றி உங்களுக்கு காட்டிடுறேன். போதும்ப்பா, குழம்பு எவ்வளோ நாளைக்கு ஊற்றிக்கிட்டே இருக்கிற. நானே தான் ஊற்றுறேன், யாரோ ஊற்றுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க, நானே தான் ஊற்றிட்டுருக்கேன். இந்த சைடு இப்போ மீன் குழம்பு ஒரு 2 துண்டு குட்டி 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 மீன். அது என்ன மீன்? ஷீலா மீன். குட்டி மீன் தான், அதனால் அது 2 துண்டு வச்சாச்சு. பாருங்கள், இதுதான் உடம்பு. செம்மையாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையாக சுடுது, கையை வைக்க முடியல. சும்மா டேஸ்ட் மட்டும் பார்க்குறேன். ஏன்னா உப்பெல்லாம் பத்தலைன்னா கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு அம்மா கொடுத்துடலாம் இல்லையா ஃபஸ்ட்டே, அதுக்காக தான். எல்லாமே உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. அதிசயம் ஆனாலும் உண்மை, நிஜமாகவே இன்னைக்கு கரெக்டாக இருக்குது. எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.